கீர்த்தியோட முடிவு கடைசி முடிவாக இல்லாம நம்ம இனத்தை சார்ந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடாதுன்னா இதுதான் கடைசி முடிவா இருக்கணுன்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு எடுத்து வச்சு விட்டு போகணுன்றதுக்காக தான் அங்கேருந்து ஒவ்வொரு ஏரியால இருந்து வந்து சும்மா பொழுதுபோக்குக்கு வந்து நாங்கள் இங்கே தங்கியிருக்கல. யாருக்காக வந்து தங்கியிருக்கோம்? நம்ம இடத்தை சார்ந்தவங்களுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்கவுங்க எங்கள் வீட்டுகள்ல இருந்து பிள்ளைக்குட்டியை பார்க்கறதுக்காக வேலை இல்லாமல் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதே கீர்த்திக்கு நடந்த சம்பவம் இன்னொரு கீர்த்திக்கு நடக்கக்கூடாது, இன்னொரு ஜான்சிக்கு நடக்கக்கூடாதுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் ப்ளஸ் பாயிண்டே இருக்குது. முதல்ல நமக்குள்ள ஒற்றுமையை உருவாக்குங்க. நம்ம ஊரில் ஒருத்தன் முன்னேறி போகிறான்னா, நம்ம இனத்துக்காரன் முன்னேறானா அவனுக்கு துணையாக இருங்க, அவனை தட்டி கொடுத்து தூக்கி விடுங்க. அதை விட்டு நீங்களே போய் அவனை அவதூறாக பேசி தேவையில்லாத ஒரு பதிவுகளை சொல்லி அசிங்கத்தை உருவாக்காதீங்க. தயவுசெய்து இருக்கிற பெண்களுக்கு ஒரு கருத்து, ஆண்களுக்கு சமந்தான். நம்ம ஆம்பளை மட்டும்தான் பேசணும்லாம் இல்லை, நம்மளும் எதையும் கண்டு பேசணும். ஆம்பளைக்கு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு கீர்த்தி எப்படி பேசினாங்களோ அதே போல நம்மளும் பேசணும், எதிர்த்து பேசணும். எதிர்த்து பேசுறதுக்கு தான் நமக்கு தைரியம் கடவுள் கொடுத்துருக்கான். ஆண்கள் மட்டும்தான் பேசணும்லாம் இல்லை, பெண்களும் பேசணும். பெண்கள் பேசுற விதத்துல தாங்க இருக்கு. ஆண்களுடைய துணையே பெண்கள் தான். அதை புரிதல் இல்லாம சில பெண்கள் இருக்கீங்க. தயவு செய்து இந்த வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிறவங்க தானே நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஆட்டுக்குள்ள இருப்போம்னு நினைக்காதீங்க. இன்னும் வெளியில நடக்கிறதெல்லாம் பாருங்க. படிக்கிற பெண்கள், படிக்கிற அறிவுள்ள பெண்கள் வந்து எல்லா கருத்துக்களையும் மனசுல வச்சு பதிந்து கீர்த்திக்கு நடந்தது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்து ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நாங்கள் வந்து என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஊரில் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்க பாருங்க. இருக்கிற இளைஞர்களை குடிக்க விடாமல் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லி அந்த குடியை நிப்பாட்டுங்க. எங்கே பார்த்தாலும் குடி, செத்தாலும் குடிக்கிறான், கல்யாணம் பண்ணாலும் அந்த வீட்டில் குடியாத்திருக்கா. குடிக்கிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லைங்க. நமக்கு என்னங்க பிரோஜனம்? முதல்ல குடியை விடுங்க. தயவு செய்து இருக்கிற புத்தகத்தை பிடிச்சி படிங்க. ஏன் பாட்டில் பிடிக்கிறீங்க? அதனால நமக்கு என்ன கிடைக்குது? முதல்ல அறிவுரைகளை நாங்கள் சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய பேசுகிறாருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னும் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்க. இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு என்கிட்ட சொன்ன கருத்து 500 வீடு இருக்குன்றீங்க. இன்னைக்கு 500 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 2 பேர் வந்து உட்காந்துருந்தோம். இன்னைக்கு 1000 பேர் இருக்கணும். இன்னைக்கு நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லையா? ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவ்வளோவா கூட்டம் இல்லை. இருக்கிற சொந்த பந்தம் அனைத்து ரத்த உறவுகளும் வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஜான்சி மலத்தியார்.